சீனாவுடனான எல்லை பிரச்சினையில் மத்தியஸ்தம் செய்ய அமெரிக்கா முன்வந்த நிலையில் இந்தியா நுட்பமாக நிராகரித்துள்ளது. பிரதமர் மோடியுடனான சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நீண்ட காலமாக நிலவும் எல்லை பதற்றத்தை தீர்க்க உதவுவதாக விருப்பம் தெரிவித்தார். ஆனால் டிரம்பின் கருத்துக்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, சீனா உள்ளிட்ட இந்தியாவின் அண்டை நாடுகளுடனான பிரச்சினைகளை கையாளுவதில் இந்தியா இருதரப்பு அணுகுமுறையை கையாளுவதாக மீண்டும் வலியுறுத்திய நிலையில் இந்த விவகாரத்தில் மூன்றாம் நபரின் தலையீடு தேவையில்லை என்பதை இந்தியா மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது. கர்நாடகாவில் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் இடிந்து விழுந்தது. உத்தர கன்னடா மாவட்டம் கார்வார் அருகே காளி ஆற்றின் குறுக்கே பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த பாலத்தை சீரமைத்தாலும் பழைய உறுதித்தன்மை கிடைக்காது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து அந்த பாலத்தின் அருகே புதிய பாலம் கட்டப்பட்டு வாகன போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பழைய பாலம் திடீரென இடிந்து விழுந்தது. இந்நிலையில் இடிந்த பாலத்தின் இன்னொரு பகுதியும் தூணுடன் இடிந்து விழுந்தது. இதையடுத்து கட்டிட கழிவுகளை அதிகாரிகள் அகற்றினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.